நேற்று இரவு சுமார் ஒரு 10:30 மணி இருக்கும். நாங்கள் எல்லாம் திசைநிலையில் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். வந்துட்டுருக்கும்போது தங்கச்சி அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே பாப்பா எல்லாரையுமே கொண்டு வீட்டில் விட்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது ரோட்டு கரையில் இந்த அதிசயம் நடந்தது. நம்ம என்ன ரோடு இது? மான் தானே? ஆமாம், எவ்வளோ பெரிய மான் என்ன? பொறுமையா போங்க. கிராஸ் பண்ணா பாப்போம். யாருமே பாத்து நிக்கவே இல்ல. எல்லாம் கழுதை நினைச்சிருப்பாங்க. யாரும் மான் நினைச்சிருக்க மாட்டாங்க, கழுதை நினைச்சிருப்பாங்க. நீங்க வேகமா ஆன் தான். ஆனா வேகமா எடுக்காதீங்க. என்ன பெருசு திரும்புது. என்ன பெருசு? நீங்க எப்படி வாடி வந்து முன்னாடி வந்து யாருக்கும் டப்புன்னு தெரியாது. உள்ளார போறதுக்கு இடம் இல்லை அதுக்கு. இந்த மானுக்கு பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கிளைமான், புள்ளிமான், கவரிமான் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த மானோட பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தங்கச்சி பிள்ளைங்களை எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு நானும் என் ஒய்ஃபும் வந்துட்டு இருந்தோம். ரிட்டன் வரும்போது பார்க்குறோம். அதாவது செக் போஸ்ட்லேருந்து ஓரி செக் போஸ்ட்லேருந்து இடையங்குடிக்கு வர ரோட்டு தானே. அப்படி வரணும் பார்த்துட்டு வந்தோம். ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறோம். இங்கே இருந்து தான் பார்த்தோம் நாங்கள். இது நம்ம ஓரி சுயம்திறன தோட்டம் தான் ஆக்சுவலாக வரும்போது. இப்போ ரிட்டன் வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பூரா பார்த்திங்கன்னா கம்பி முள்ளுவேலி. அதுக்கு அங்கேயும் போக முடியாது. ஆனால் அந்த பள்ளத்தில் வேணால் இறங்கி போகலாம். தங்கச்சி அவங்களாம் விட்டு வரும் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் இவ்வளோ தூரத்துக்கு கடந்துருக்குன்னா பார்த்துக்குங்களேன். நானும் டிவியில் மான்லாம் பார்க்குறேன்னா ஒரு சின்ன சைஸாக ஒரு ஆட்டுக்குட்டி மாரி தான் பார்த்துருக்கேன். அப்படி வேணால் பார்ப்போம். ஆனால் இது பார்த்தா ஒரு மாடு சைஸில் சொல்லலாம். நல்ல பெருசு, சரியான சைஸு. இப்படி நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் விவரம் சொல்லுங்களேன். வேறு லெவலு. இப்போ நம்ம பிரிவு ரோட்டுக்கிட்ட வந்துட்டேன். இது வரைக்குமே இல்லை. இங்கே இது மேக்க இடம் இருக்குது. இதில் ஃப்ரீயாக போயிருக்கோம். அதனால் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.